அமெரிக்காவின் உயரிய விருது போப் பிரான்சிஸ்க்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் வரும் 20ஆம் தேதி அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்க உள்ளார். அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். பதவிக்காலம் முடிவடையும் அதிபர் ஜோ பைடன் விழாவில் கலந்து கொண்டு அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைக்க உள்ளார். இந்த விழாவில் பல்வேறு நாட்டு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். இதற்கிடையே அதிபர் பதவியில் ஒரு வார காலம் மீதமுள்ள நிலையில் கடைசி வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் கலிபோர்னியா காட்டுத்தீ எதிரொலியாக அதிபர் பைடனின் இத்தாலி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் ஆக உயரிய மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது போப் பிரான்சிஸ்க்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிபர் ஜோ பைடன் முதல் முறையாக அந்த உயரிய விருதினை வழங்கியுள்ளார். போப் பிரான்சிஸிடம் தொலைபேசியில் பேசிய அதிபர் பைடன் இந்த விருதை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில் ஏழை மக்களுக்கு சேவையாற்றிய போப் பிரான்சிஸ் அர்ப்பணிப்பை பாராட்டினார். இது தொடர்பாக அதிபர் பைடன் எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உங்கள் பணிவையும் பண்பையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. நீங்கள் காட்டும் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் வளர்ச்சி, பண்புகள், பாதுகாப்பு, உலக அமைதி போன்றவற்றில் சிறந்த பங்காற்றியவர்களுக்கு அதிபரின் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.